கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. குட் ஈவினிங் இன்லேண்ட் ஃப்ரம் குட் நைட் இந்தியா. உங்களுக்கு இது மாலை நேரம், எங்களுக்கு இது இரவு நேரம். சிங்கப்பூர் மலேசியால இருக்கிறவங்களுக்கு இது நள்ளிரவு நேரம். ஆகவே இப்படி பல்வேறு நாடுகளிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நான் நன்றிகளை ஏறெடுக்கின்றேன். இங்கிலாந்திலே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஆசீர்வாதமாக மட்டுமல்ல, உலகத்திலே பல நாடுகளிலிருந்தும் அநேக மக்கள் இணைந்து இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவை உயர்த்துவோம், லிஃப்ட் ஹிம் அப் என்ற தலைப்பில இந்த கூட்டங்கள் இன்றைக்கு 2ஆம் நாளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். லிஃப்ட் ஹிம் அப், அவரை உயர்த்துங்கள், இயேசுவை உயர்த்துங்கள் என்ற தலைப்பில இந்த வாரம் நெடுகிலும் எழுப்புதல் கூட்டங்கள் நடைபெற கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நாம் முதலாவது நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். இந்த நல்வாய்ப்புக்காக இங்கிலாந்தின் தமிழ் மக்களுக்கும் தமிழ் அட்வென்டிஸ்ட் விசுவாச குடும்பங்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. லிஃப்ட் ஹிம் அப் என்ற தலைப்பிலே நான் படிக்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லி நான் செய்தியை ஆரம்பிக்க விரும்புகின்றேன். எலன் ஒயிட் அம்மையார் அவர்களும் ஒரு மார்னிங் டிவோஷனல் ஒன்று, அவங்களுடைய கம்பைலேஷன் ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? லிஃப்ட் ஹிம் அப் என்று ஒரு புத்தகம் இருக்கு. இட்ஸ் a wonderful book. அது ஒரு அருமையான, ஒரு ஆச்சரியமான புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்க படிக்க தொடங்குனீங்கன்னா கீழே வைக்க மாட்டீங்க, அவ்வளவு அருமையான புத்தகம். ஆகவே லிஃப்ட் ஹிம் அப் என்ற கூட்டத்திலே கலந்து கொள்ளும் பொழுது அப்படி ஒரு புஸ்தகம் இருக்குன்னு தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்திருக்கிறவர்கள் அதை படிக்க வேண்டும், தெரியாதவர்கள் தெரிந்து கொண்டு படிக்க தொடங்க வேண்டும் என்பது என்னுடைய இதய பாரம். ஆகவே இதை முதலாவது உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். இந்த நாளில எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்றால், டோர் ஆஃப் ஹோப் ஃபார் சின்னர்ஸ், பாவிகளுக்கான நம்பிக்கையின் வாசல் என்ற தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம அதை படிக்க போறோம், ஜெபம் பண்ண போறோம். ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? தலைகளை தாழ்த்தி பயபக்தியாய் ஜெபிப்போம். நல்ல பரமபிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே இயேசுவை உயர்த்துவதற்கு பிதாவே எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல கிருபைக்காய் நன்றி. இந்த வேளையில ஆவியானவர் கொண்டு கிறிஸ்துவை உயர்த்தத்தக்கதாக எங்களை நீ நடத்தும். பரிசுத்த தூதர்கள் எங்களோடு கூட இருந்து எங்கள் எல்லாருடைய இணைப்புகளையும் ஆசீர்வதித்து எந்த ஒரு தடையில்லாதபடி தேவனுடைய காக்கும் கரங்கள் எங்கள் அனைவரோடும் இருந்து கர்த்தரை நடத்தும்படியாய் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம், மரியாளை போல கேட்கும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே, நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடிக்கடி ஏராளமான எழுப்புதல் கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஃப்ரெட்ரிக் பால் அவர்கள் நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை தூங்க விடாமல், என்னையும் தூங்க விடாமல், அவரும் தூங்காமல், இப்படி நிறைய கூட்டங்களை ஆண்டவருடைய கிருபையினாலே அவர் ஒழுங்கு செய்து வருகிறார். அதற்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஒத்தாசையாக இருக்கிறீர்கள். எந்த நேரம் கூட்டம் நடத்தினாலும் இங்கிலாந்துல இருந்து ஒரு டீம் எப்பவுமே ஆன்லைன்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற அந்த உற்சாகத்திற்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், துதிக்கான மகிமை ஏறெடுக்கிறேன். லிஃப்ட் ஹிம் அப், இயேசுவை உயர்த்துவோம். A door of hope for sinners, பாவிகளுக்கான நம்பிக்கையின் வாசல். இந்த படத்தை பார்க்கும் பொழுதே என்ன பேச போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேத வாசித்த சகோதரியும் எந்த பகுதியிலிருந்து வாசிச்சாங்க என்பதை நீங்கள் கவனித்திருந்தால் நான் என்ன பேச போகிறேன் என்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நம்முடைய அட்வென்டிஸ்ட் திருச்சபையில மிக முக்கியமான ஒரு சத்தியம், ஒரு பேக் போன், அட்வென்டிஸ்ட் திருச்சபையினுடைய ஒரு முதுகெலும்பு என்று நாம் சொல்லலாம். ஹப் ஆஃப் ஆல் தி டாக்ட்ரின்ஸ், எல்லா உபதேசங்களின் மையம் என்று சொன்னால் இட் இஸ் சாங்சுவரி டாக்ட்ரின். ஆசரிப்பு கூடார சத்தியம்தான் மிக முக்கியமான மையமான சத்தியம். அட்வென்டிஸ்ட் திருச்சபை எழும்புவதற்கு ஒரு அடிப்படை சத்தியமே ஆசரிப்பு கூடாரம் தான். இதை யாருமே மறுக்க முடியாது.
நமது தியானத்திற்குரிய வசனம் யாத்திராகம் 27ஆம் அதிகாரம், எக்ஸோடஸ் 27 verse 16. பிராகாரத்தின் வாசலுக்கு, நிறைய பேர் பிரகாரம் பிரகாரம் கிடையாது, பிராகாரம். பிராகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும். எத்தனை நூல்? எத்தனை நூல் கவனிச்சீங்களா? எத்தனை வகையான நூல்கள்? 4 வகையான நூல். நூல் அப்படின்னா ஒரு அர்த்தம் புக்குன்னு வாங்க, அந்த அர்த்தம் கிடையாது. இது த்ரெட் என்ற ஒரு அர்த்தம். 4 வகையான நூல். ஒன்று இளநீல நூல், 2வது இரத்தாம்பர நூல், 3வது சிவப்பு நூல், 4வது திரித்த மெல்லிய பஞ்சு நூல். அதாவது ப்ளூ, ஸ்கார்லெட், ரெட் அண்ட் ஒயிட் என்று 4 நிறங்கள். இத்தனை நிறங்களால் ஆன சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரை. இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்களா, என்ட்ரன்ஸ் டோர் பாருங்க. இந்த பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் இருக்கு பாருங்க, 3 பீசஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா 4 தூண்கள் இருக்கிறது. இந்த 4 தூண்களுக்கு இடையில 3 திரைகளை நாம் பார்க்கிறோம். அந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். ஒவ்வொரு ஆசரிப்பு கூடாரத்திற்கு கிட்டத்தட்ட 3 வாசல்கள் இருக்கின்றன. முதல்ல இருக்கிறது மெயின் என்ட்ரன்ஸ். அப்புறம் உள்ள போனீங்கன்னா ஹோலி பிளேஸ், பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய என்ட்ரன்ஸ். இன்னும் உள்ளுக்குள்ள போனீங்கன்னா மகா பரிசுத்தலத்துக்குரிய மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்குரிய என்ட்ரன்ஸ். ஆகவே 3 வாசல்கள் இருக்கிறதை பார்க்கலாம், அல்லது 3 திரைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த வசனம் சொல்லுது, இந்த மெயின் என்ட்ரன்ஸ், முதல் நுழைவாயில் இருக்கிறதே, அந்த நுழைவாயில் பாத்தீங்கன்னா அந்த கலர் மாத்திரம் வித்தியாசமா இருந்துச்சு. கவனிச்சீங்களா? சுற்றிலும் பாத்தீங்கன்னா எல்லாமே வெள்ளை நிறத்துல இருக்கு. ஆனால் அந்த என்ட்ரன்ஸ் மாத்திரம் 3 பிரிவுகளாக அது ஒரு வித்தியாசமான நிறத்தில் இருக்குது. நீங்கள் பாக்குறீங்களா? அதை என்னென்ன நூலால் செய்யப்பட்டது? இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திர தையல் வேலையாய் செய்யப்பட்ட, அதாவது எம்ப்ராய்டரி ஒர்க், 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரையும், அதற்கு 4 தூண்களும், அவைகளுக்கு 4 பாதங்களும் இருக்க வேண்டும். A door of hope for sinners. வாசல், பாவிகளுக்கான நம்பிக்கையின் வாசல். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆதாமும் ஏவாளும் ஆண்டுடைய வார்த்தையை மீறி பாவம் செய்தார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாம் ஏவாளும் தாங்கள் செய்த பாவத்திற்கும் கீழ்ப்படியாமைக்கும் தக்கதாக அவர்கள் மரித்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த முதல் பாவிகளுக்கு ஆண்டவர் ஓர் நம்பிக்கையின் வாசலை திறந்தார். அந்த நம்பிக்கையின் வாசல் யார் மூலமாய் திறந்தது என்று சொன்னால், பாவ மனிதர்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மானிடராக அவதாரம் எடுத்து அவர்களுக்கு பதிலாக அவர் மரிப்பார் என்ற ஒரு திட்டம் ஏற்கனவே இடப்பட்டிருந்தது. அன்பானவர்களே, ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே ஐயோ பாவம் செஞ்சுட்டாங்களே என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவசரமா ஒரு திட்டம் போட்டார். அந்த திட்டம் தான் பிளான் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் திட்டம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இந்த ரட்சிப்பின் திட்டம் என்பது ஆண்டவர் ஏற்கனவே போட்டு வைத்திருந்த திட்டம். உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நம்ம எங்க படிக்கிறோம்? ரெவலேஷன் சாப்டர் 13, வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று வாசிக்கிறோம். Lamb of God that was slain before the foundation of the world. அன்பானவர்களே, உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவாட்டு குட்டியாக இயேசு கிறிஸ்து வந்து மரிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் ஏற்கனவே பரலோகம் போட்டு இருந்தது. A door of hope for sinners. That was none other than Jesus Christ. அந்த நம்பிக்கையின் வாசல் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதை நம்ம எங்கேயும் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்துல மட்டுமல்ல, சாங்சுவரி ஆசரிப்பு கூடாரத்திலும் நாம் பார்க்கின்றோம். ஆசரிப்பு கூடாரத்துல வாசல் மட்டுமல்ல, தொங்கு திரைகள், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்தலம், எங்க போனாலும் இந்த 4 நூல் தாங்க இருக்கும். 4 நூல். இந்த 4 நூல்களால் ஆன திரைகள் தான் ஆசரிப்பு கூடாரத்துல இருந்தது. என்னென்ன? ப்ளூ, ஸ்கார்லெட், ரெட்
அண்ட் ஒயிட். இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், திரித்த மெல்லிய பஞ்சு நூல் என்று பார்க்கிறோம். பாருங்க, வாசல், மூடு திரை, தொங்கு திரை, திரைச்சீலை, ஆசாரியனின் ஆடை, இப்படி எல்லா இடங்களையும் கவனிச்சீங்கன்னா இந்த 4 நூல்கள் இருக்கும். நம்முடைய கவனம் வாசல், இளநீலம், இரத்தாம்பரம், சிவப்பு, வெள்ளை. இந்த 4 நிறங்களையும் குறித்து பிரீஃப் வியூ நம்ம பார்க்க போறோம். ஒரு சுருக்கமான பார்வை பார்க்க போறோம். இளநீலம் எதை குறிக்கும் என்று சொன்னால், நீங்க இங்கிலீஷ்லயும் அப்படி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்பர்ஸ் சாப்டர் 15 37 to 40, என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 37-40 வரைக்கும். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி, அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே நாடாவை கட்ட வேண்டும். யாரு? ஆசாரியனுடைய உடையது. ஓரத்தின் தொங்கல் இளநீல நாடாவை கட்ட வேண்டும். 19, நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்திற்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து, அந்த இளநீல நாடா அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு. when you see color blue in the sanctuary, it represents the commandments of God. ஆகவே நீல நிறம் ஆண்டவருடைய கற்பனைகளை சுட்டி காட்டுகிறது. வசனம் அப்படித்தானே சொல்லுது, நம்பர்ஸ் 15:39. ஆகவே இந்த கற்பனைகளை, இளநீல நிறத்தை பார்க்கும் பொழுது கற்பனைகளை நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். நீங்கள் என் கற்பனைகள் எல்லாம் நினைத்து அவைகளின்படியே செய்து உங்கள் தேவனுக்கு பரிசுத்தராய் இருக்கும்படி அதை பார்ப்பீர்களாக அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இப்ப பாருங்க, அப்ப இளநீலம் எதை சுட்டி காட்டுகிறது? ப்ளூ represents in the sanctuary the law of God, 10 commandments, 10 கட்டளைகளை சுட்டி காட்டுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பொது பிரசங்கம் என்ன அப்படின்னா, அவர் மலை பிரசங்கம் பண்ணார். மலை பிரசங்கத்துல 10 கட்டளைகளை பற்றி தான் அவர் பேசினார். மத்தேயு 5, 6, 7ஆம் அதிகாரங்கள்ல பார்க்கிறோம். இயேசு தன் வாழ்க்கையில எதை முக்கியப்படுத்தினார் அப்படின்னா, ஏசாயா 42:21, it is a prophecy about Jesus. தேவனுடைய பிரமாணத்தை முக்கியப்படுத்தினார். கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி, வேதம்னா இங்கிலீஷ்ல பாருங்க லா அப்படின்னு போட்டிருக்கும், வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 பிரமாணங்களை முக்கியப்படுத்தினார், அதை 10 பிரமாணங்களை மகிமைப்படுத்தினார். அதனாலதான் the first public sermon to his disciples and to all the people, that was the Sermon on the Mount, teaching about the 10 commandments. 10 பிரமாணங்களை குறித்து அவர் பேசினார். அன்பானவர்களே, இந்த இளநீலம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்ன அப்படின்னா, பாருங்களேன், சங்கீதம் 19 Psalm 19:1-4, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். வானங்கள், வானம் என்ன நிறம் பாருங்க, நீல நிறம். நீல நிறம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. மகிமை என்னது? glory in the Bible represents character. மகிமை என்று சொன்னால் குணம் அர்த்தம். ஆக வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுனா அந்த ப்ளூ கலர், வானத்தின் நிறம் ப்ளூ கலர், நீல நிறம். நீல நிறம் பைபிள்ல 10 கட்டளைகளை சுட்டி காட்டுகிறது. பூமியில இருக்கிற நீங்களும் நானும் அந்த வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது we are looking into the blue sky and we should remember the character of God. ஆண்டவருடைய குணத்தை நம்ம யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் 10 பிரமாணங்களை உங்கள் கையிலையும் என் கையிலையும் கொடுத்திருக்கிறார். Adventist Church is carrying the message about the 10 commandments. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம மக்களுக்கு சொல்லணும், வானத்தை பார்த்து 10 பிரமாணங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவானவர் கொடுத்த 10 பிரமாணங்களை பின்பற்றுங்கள். அவருடைய கரத்தின் கிரியையாகிய நீலவானம் இயேசுவின் பிரமாணங்களை, 10 பிரமாணங்களை சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, ஒரு பாவி ஆசரிப்பு கூடார வாசல்ல வரும் பொழுது அவன் ஒரு ஆட்டுக்குட்டியோட வருவான். என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சுட்டேன். அந்த நீல நிற அந்த வாசலை பார்க்கும் பொழுது, வாசல்ல 4 நிறங்கள்ல ஒரு நிறம் நீல நிறம். நீல நிறத்தை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே, உடைய பிரமாணத்தை நான் மீறிட்டேன் ஆண்டவரே என்று அவன் நினைப்பான்.
அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். அவருடைய 10 கட்டளைகள் அவருடைய குணம் வெளிப்படுகிறது. இந்த 10 கட்டளைகளை மனிதன் பின்பற்ற வேண்டும் என்பது தேவ திட்டம். அதை இளநீல நூல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எலன் ஒயிட் அம்மையார் சொல்றாங்க, கிரேட் கான்ட்ரவர்சி, மாண்புமிகு போராட்டம், பக்கம் 544, தேவனுடைய கற்பனை அவரது சுபாவத்தின் வெளிப்படுத்தலாகவும் அவரது சுபாவத்தின் மறுபதிப்பாகவும் இருக்கிறது. God's commandments are the reflection of his character என்று எலன் ஒயிட் சொல்றாங்க. இது முதல் நிறம். இளநீல நூல் எதை சுட்டி காட்டுகிறது? தேவனுடைய குணம், 10 கட்டளைகள். இரண்டாவது, சிவப்பு எதை குறிக்கும்? 2 ராஜாக்கள், 2 Kings 3:22. மோவாபியர் அதிகாலமே எழுந்த போது சூரியன் தண்ணீரின் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. சிவப்பாய், ரத்தம் போல் சிவப்பு. அப்போ சிவப்பு என்னது? ரத்தம் அப்படின்னு வசனம் சொல்லு. அன்பானவர்களே, எபிரேயர் 9:22, Hebrews 9:22 வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. Red in the sanctuary represents the blood of a lamb which is shed for the forgiveness of sinners. பாவிகளுடைய மன்னிப்புக்காக ஆட்டுக்குட்டி அல்லது காளையின் ரத்தம் ஆசரிப்பு கூடாரத்துல தினந்தோறும் சிந்தப்பட்டது பழைய ஏற்பாட்டு காலத்துல. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே சிவப்பு எதை சுட்டி காட்டுதுன்னு சொன்னா ஆக்சுவலா ரெட் அப்படின்னு வந்திருக்கு. ஸ்கார்லெட்னு சொல்லலாம். தியாகம், பாடுகள், மரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தியாகம், பாடுகள், மரணம் எல்லாவற்றையும் சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பாடுகள் இருந்ததா? வாழ்க்கை முழுவதும் பாடுகள் கிறிஸ்துவின் வாழ்க்கையில. எபிரேயர் Hebrews 5:8, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பாடுகள் எதற்காக? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வதற்காக. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஜெபம் பண்றோம், எங்களுக்கு பாடுகள், துன்பங்கள், கஷ்டங்கள் வராதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே நிறைய ஜெபம் பண்ணுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஃபால்ஸ் பிரேயர். ஆண்டவரே எங்களுக்கு கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள் வரவே கூடாது ஆண்டவரே. இப்படியா ஜெபம் பண்றது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பாருங்க, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஆண்டவரே எங்களுக்கு பாடுகள் வந்தாலும் நாங்க உங்களுக்காக நிக்கணும் ஆண்டவரே. தட் இஸ் த கரெக்ட் டைப் ஆஃப் பிரேயர். பாடுகள், துன்பங்கள் வந்தால் ஆண்டவரே நாங்க நிக்கணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க, துன்பமே வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணாதீங்க. தவறு. அதுக்காக துன்பங்கள் வரட்டும்னு ஜெபம் பண்ணுவோம், சரிங்களா? ஆண்டவரே துன்பங்கள் வந்தால் நிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் தாங்க, உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்க. இயேசுவின் வாழ்க்கையில பாடுகள் இருந்ததா? கெத்செமனே தோட்டத்துல பாருங்க, லூக்கா 22:44, லூக் 22:44, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு, மிகவும் வியாகுலம், mental agony, so much of mental agony for Jesus in the garden of Gethsemane. அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. வேர்வையே ரத்த துளிகளா வந்துச்சான். மெடிக்கலி, மருத்துவ ரீதியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ், மென்டல் ஆகனி இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி வேர்வையில ரத்தம் கலந்து வருமா. கிறிஸ்து அப்படிப்பட்ட பாடுகளை அவர் அடைந்தார். இயேசுவின் வாழ்க்கையில பாடுகள் இருந்ததா? எஸ் 63:2 பாருங்க. ஐசையா 63:1-2. ஏதோமிலும் அதில் உள்ள போஷ்ரா பட்டணத்திலும் இருந்து, ஏதோம்னா ரெட்னு அர்த்தம். போஷ்ரா பட்டணம், அங்க எல்லாம் கிரேப்ஸ் நிறைய விளையும். சரித்திரம் அப்படிதான் சொல்லுது. சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையில எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே, உங்களுடைய உடுப்பு சிவப்பாகவும். பாத்தீங்களா, கிரைஸ்ட பத்தி சொல்லியிருக்கு இந்த ப்ராபசி. உங்களுடைய உடுப்பு சிவப்பாகவும், உங்களுடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போல. ஆலைனா திராட்சை ஆலை. ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது. என்ன கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை ஒரே பாடுகள் நிறைந்ததாக இருந்தது என்பதை இங்கே தீர்க்க தரிசனம் அழகாக சுட்டி காட்டுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் பாடுகள் உண்டு. ஒரு பாவி ஒரு ஆட்டுக்குட்டியோடு அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல்ல வரும்பொழுது சிவப்பு நூலை பார்ப்பான்,
பார்க்கும் பொழுது புரிஞ்சுக்குவான். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களுக்கு பாவத்தோடு கூட போராட்டம் பாடுகள் உண்டு, ஆனாலும் ஜீசஸ் இஸ் தி டோர் ஆஃப் ஹோப் ஃபார் sinners. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கான நம்பிக்கையின் வாசலாக இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நீலம் 10 கட்டளைகள், சிவப்பு இயேசுவின் பாடுகள். நீலம் இயேசுவானவர் தந்த 10 கட்டளைகளை காட்டுகிறது, இயேசுவின் குணங்களை காட்டுகிறது. சிவப்பு இயேசுவின் பாடுகளை, நமக்காக அவர் பட்ட பாடுகளை சுட்டி காட்டுகிறது. பாடுகள் வழியாய் கிறிஸ்துவோடு நெருங்கி சேர்வதைத்தான் இந்த சிவப்பு நமக்கு நினைப்பூட்டுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, சிவப்பு நிறம் பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறம் சிவப்பு நிறம் தான். இந்த சிவப்பு நிறம் பாடுகள் வழியாக நாம் கிறிஸ்துவோடு நெருங்கி சேர வேண்டும் என்பதை நமக்கு நினைப்பூட்டுகின்றது. மூன்றாவது ரத்தாம்பரம், பர்பிள். பர்பிள் ரத்தாம்பரம். ரத்தாம்பரம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நியாயாதிபதிகள் ஜட்ஜஸ் 8:26 8:26 பிறைச்சிந்தாக்குகளும் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த ரத்தாம்பரங்களும். பத்திங்களா, ரத்தாம்பரம் யார் போர்த்துக் கொள்வதா? ராஜாக்கள் போட்டுக் கொள்ளுகிற ஆடைதான் ரத்தாம்பர ஆடை. உன்னத பாட்டு 3 Song of Solomon 3:9 and 10. சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு ரதத்தை பண்ணுவித்தார். அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை ரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். பாத்தீங்களா, throne of a king எப்படி செஞ்சிருப்பாங்களா? ரத்தாம்பரத்தினால் செய்யப்பட்டிருக்கும் இந்த த்ரோன் பாருங்க, பிக்சர் உங்களுக்கு தெரியும். ஆகவே பர்பிள் இது ஒரு ராயல் கலர், ராயல் கலர், ராஜரீக நிறம். எஸ்தர் 8:15 அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். ரத்தாம்பரம் ஒரு ராஜரீகமான வண்ணம். எங்க இருக்கு? சாங்சுரி டோர்ல, சாங்சுரியில் ஆங்காங்கே ஆசாரியனுடைய வஸ்திரத்துல இந்த நிறம் இருக்கிறது. தானியேல் 5:7 பாருங்க. ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோசியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். பெல்ஷாத்சார் சொல்ற மெனே தெக்கல் உபார்சின் அந்த கை உறுப்பு எழுதின உடனே இவர் நிறைய பேர் அழைச்சு அனுப்புற ஞானிகள் எல்லாம் கூட்டு வர சொல்றார். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் ரத்தாம்பரமும் மெனமெனில் தெக்கேல் உபாசின் அர்த்தத்தை சொல்றவனுக்கு முதல் கிஃப்ட் என்னது? ரத்தாம்பரம். பாத்தீங்களா, இட் வாஸ் a ராயல் கிஃப்ட். பர்பிள் ட்ரெஸ். மாணவர்களே, அப்படியே டேனியல் 5:29 படிச்சு பாருங்க, அதே விஷயம்தான். பெல்ஷாத்சார் தானியேலுக்கு ரத்தாம்பரத்தை அவன் கொடுத்தான் அப்படின்னு பார்க்கணும். ரத்தாம்பரம் ராஜரீக மேன்மை, ராஜாவின் வெகுமதி. இட்ஸ் a gift of a king. dignity of a royal family is purple color. ஒரு ராஜ குடும்பத்தினுடைய மேன்மையான நிறம் தான் அவர்கள் அணியக்கூடிய உடையின் நிறம் தான் ரத்தாம்பரம் என்று பைபிள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, எப்படி இந்த ரத்தாம்பரம் கலர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவப்பு நீலம், நீலம் சிவப்பு இந்த 2 கலரையும் மிக்ஸ் பண்ணா பர்பிள் வந்துடும். சரிங்களா? ரத்தாம்பரம் ஒரு கலவை நிறம். இட்ஸ் a mixed color. Purple is a mixed color of blue and red. அன்பானவர்களே, அப்ப என்ன பாக்குறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான் ராஜா என்று எப்பொழுது சொன்னார்? மார்க் 15:2 பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். மத்தேயு 27:29-31 பாருங்க. இயேசு கிறிஸ்து ராஜான்னு பார்த்துட்டோம். முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கார் படியிட்டு, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணாங்க. அல்லவர் ராஜாதான், கிறிஸ்துவானவர் ராஜாதி ராஜாதான், சந்தேகமே கிடையாது. யோவான் 19:2-3 வசனங்கள். ஜான் 19:2-3 போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே, ராஜான்னா ரத்தாம்பரம் தரிக்கணும். கிறிஸ்து ரத்தாம்பரம் தரித்தார, சிவப்பான ஒரு அங்கியின் படிக்கிறோம். இங்கிலீஷ்ல என்ன போட்டு பாருங்களேன். John 19:2-3. And the soldiers platted a crown of thorns and put it on his head and they put on him a purple robe. பாத்தீங்களா, சிவப்புன்னு இருக்கு, இங்கிலீஷ்ல பர்பிள் இருக்கு.
and said, "Hail, King of the Jews!" And they smote him with their hands. So Jesus is a king. So he was wearing a purple robe. அன்பானவர்களே, அவர் ரத்தாம்பரம் தரித்திருந்த ராஜாதி ராஜா. ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு யூதனுக்கும் தான் யார் என்பதை சதா நேரமும் நினைப்பூட்டுகிற வண்ணம் தான் இந்த ரத்தாம்பரம். எப்படி? அன்பானவர்களே, வசனம் சொல்லுது, எக்ஸோடஸ் 19:5-6, யாத்திரா 19:5-6, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கை கைக்கொள்வீர்கள் ஆனால், என் கற்பனைகளை கைக்கொள்வீர்கள் ஆனால், சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாமே என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்று ஆண்டவர் மோசேயின் இடத்திலே சொன்னார். அன்பானவர்களே, 1 பேதுரு 2:9 பாருங்க. அங்கேயும் சொல்லியிருக்கு, நீங்களும் நானும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். we are royal priesthood. ஆண்டவர் மோசேட்ட சொன்னாரு, பேதுரு மூலமா நமக்கும் சொல்றாரு, we are royal priesthood. நீங்களும் நானும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஏனென்றால் ரத்தாம்பரம் ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்படி பாருங்களேன், நீலம் சிவப்பு சேர்ந்ததா ரத்தாம்பரம். அப்ப பாருங்களேன், நீலம் என்னது? 10 கற்பனைகள். Blue stands for 10 commandments and red stands for the blood of Jesus. Both mixed together, we get a gift from the king. What is that gift? Heaven, பரலோகம். ரத்தாம்பரம் என்பது வெகுமதி. அந்த வெகுமதி என்னது? கற்பனைகள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய கற்பனைகள். அப்படிதான் படிக்கிறோம். ரெவலேஷன் 14:12, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். Here is the patience of the saints. Here are they that keep the commandments of God and the faith of Jesus. அன்பானவர்களே, 10 கற்பனைகள் and faith of Jesus, faith in the blood of Jesus. இந்த ரெண்டும் யார் இடத்துல இருக்கிறதோ அவங்களுக்கு ஒரு heavenly gift கிடைக்கும். அது என்ன gift? Living with the king forever and ever. தேவனாகிய ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவோடு என்றென்றும் வாழக்கூடிய ஒரு வெகுமதி நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, பாவியாய் ஒரு மனுஷன் ஒரு ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு அந்த ஆசீர் கூடார வாசல்ல வரும் பொழுது இதெல்லாம் நினைக்கிற பாருங்க. நீலம் 10 கட்டளைகள். ஆண்டவரே, நான் பாவி, அவருடைய கற்பனைகளை மீறிட்டேன். சிவப்பு, இயேசுவானவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவருடைய ரத்தத்தினால் எனக்கு மன்னிப்பு. பர்பிள பார்க்கும் பொழுது நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய கற்பனைகளை கடைபிடிக்கும் பொழுது எனக்கு பரலோகம், அந்த ராஜரீக மேன்மை எனக்கு கிடைக்கிறது என்ற உண்மையை அந்த பாவி புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஆவிக்குரிய பாடங்களாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு போதித்தார். அன்பானவர்களே, 4வது கடைசியா, வெண்மை நிறம் எதை குறிக்கும்? டேனியல் 7:9, நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் விற்று இருந்தார், அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும், உறைந்த மலை என்ன? பனிக்கட்டி, வெண்மை நிறம். அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. பாத்தீங்களா? அந்த வெண்மை நிறத்தை 3 இடங்களை பார்க்கிறோம். வஸ்திரம், அவருடைய சிரசின் மயிர் வெண்மை, பஞ்சை போல் இருந்தது அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, பிதாவின் வஸ்திரத்தை அப்படி வெண்மை என்று நாம் இங்கே பார்க்கிறோம். குமாரனின் வஸ்திரம் பாருங்க, மார்க்கு 9:3, அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போல் பூமியில எந்த வண்ணானும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. பிதாவின் வஸ்திரமும் வெண்மையா இருந்துச்சு, குமாரனின் வஸ்திரமும் வெண்மையா இருந்துச்சு. அன்பானவர்களே, தூதர்களின் வஸ்திரம் பாருங்க, Matthew 28:2-3, மத்திய 28:2-3, அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. பிதாவின் வஸ்திரம், குமாரன் வஸ்திரம், தூதர்களின் வஸ்திரம் எல்லாமே வெண்மையா இருந்தது. அன்பானவர்களே, ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கும் பாவத்தை ஜெயிக்கிறவர்களுக்கும் என்ன வஸ்திரம் பாருங்க? வெண் வஸ்திரம், பரலோகத்தின் வஸ்திரம். ரெவலேஷன் 3:5, வெளிப்படுத்தல் 3:5, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிக்கப்படும். வெளிப்படுத்தல் 7:13, அப்பொழுது முப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, ரெவலேஷன் 7:13, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டார்களே, பிதாவுக்கு மட்டும் வெண் வஸ்திரம் கிடையாது, இயேசு கிறிஸ்துக்கு மட்டுமல்ல, தூதர்களுக்கு மட்டுமல்ல. If you and I overcome sin by the blood of Jesus, in the name of Jesus, through the grace of Jesus, through the
power of Jesus, we will be given white robes. ஆண்டவர் நமக்கும் வெண் வஸ்திரங்களை கொடுப்பார். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் கிருபையினாலே, இயேசுவின் ஆவியானவராலே நாம் பாவத்தை ஜெயிக்க வேண்டும். ஆண்டவருடைய கற்பனைகளை கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது வெண் வஸ்திரம் நமக்கும் கற்பிக்கப்படும். பாத்தீங்களா? A door of hope for sinners. பாவிகளுக்கான நம்பிக்கையின் வாசல். அந்த வாசல் கிட்ட வரும் பொழுது ஒரு பாவிக்கு இத்தனை மெசேஜ் ஆண்டவர் அனுப்புறாருங்க. 4 நிறத்தின் வழியாய், 4 நிறங்கள், 4 நூல்கள் வழியாக ஆண்டவர் இந்த பாடங்கள் எல்லாம் அனுப்புற. வெண்மை இயேசுவின் பரிசுத்தத்தையும் நீதியையும் கரையற்ற வாழ்வையும் சுட்டி காட்டுகிறது. White represents the purity of Jesus and the righteousness and the spotless life of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய கரையற்ற பரிசுத்தமான நீதியுள்ள வாழ்வை சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய வாழ்க்கையில பூலோகத்தில பரிசுத்தமாய் கரையற்றவராய் வாழ்ந்திருந்தார். ஏசாயா 11:5 நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். ஐசாயா 11:5. ஒரு யூதனுக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் தன்னுடைய லக்கு என்ன, வாட் இஸ் த கோல் என்பதை ஒரு யூதனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் சதா நேரமும் நினைப்பூட்டுகிற வண்ணம் வெள்ளை நிறம். வாட் இஸ் அவர் கோல்? பியூரிட்டி, பரிசுத்தம். இதான் நம்முடைய கோல். ஹோலினஸ் unto the Lord. பாத்தீங்களா? அந்த ஆசாரியனுடைய நெற்றியில கூட அதான் போட்டிருக்கோம் அந்த பட்டம். ஹோலினஸ் unto the Lord. கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நீங்களும் நானும் வாழ வேண்டியவர்கள். அப்படித்தான் வாழுகின்றோமா? ஏசாயா 1:18 உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். பியூர் லைஃப், பியூர் இன் கேரக்டர் லைக் ஜீசஸ். இயேசுவை போல நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். அன்பான தேவ பிள்ளைகளே, அதை எங்க பாக்குறோம்? இந்த சாங்சுரி டோர், ஆசீர்வாதத்தின் வாசல்ல பார்த்தோம்னா இளநீலம் பிரமாணத்தின்படி living according to the law of God. Red represents redemption and the sacrifice and the death of Jesus Christ. இயேசு கிறிஸ்து மீட்பு, பாடு, மரணம் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சிவப்பு நிறம். ரத்தாம்பரம் ராயல் டிக்னிட்டி, ராஜரீக மேன்மையை சுட்டி காட்டுகிறது. வெள்ளை நிறம் பரிசுத்த வாழ்வு, ஹோலி லைஃப் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு பாவி வரும்பொழுது ஆசீர்வாதத்துல இந்த 4 நிறங்களையும் 4 நூல்களையும் பார்த்து, ஆண்டவரே என்னுடைய இலக்கு என்ன, எதற்காக என்னை அழைத்தீர் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு கிடைக்கும். ஆகவே a door of hope for sinners. இயேசு கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் எல்லாத்தையும் இந்த 4 நூல்கள் வழியாய் ஆண்டவர் ஆசாரியனுக்கும் பாவிக்கும் சுட்டி காட்டினார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அதனாலதான் இயேசப்பா சொன்னாரு, Jesus said in John 10:7 and also 9 என்ன சொன்னாரு? ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Verily, verily, I say unto you, I am the door of the sheep. 9வது வசனம், I am the door. By me, if any man enter in, he shall be saved, and shall go in and out and find pasture. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவே வாசல். அவரே நம்முடைய ரட்சிப்பின் வாசல், பாவிகளுக்கான வாசல், நமக்கான வாசல் அவர்தான். உலகத்தின் வாசல் அவர்தான். உலக ரட்சகர் அவர்தான். அன்பான தேவ பிள்ளைகளே, Jesus is the door of hope for sinners. நம்பிக்கையின் வாசல். இந்த டேர்ம் எங்க இருக்குன்னா பைபிள்ல இருக்கு. இந்த வசனம் எடுத்து வாசிப்போமே. நான் ஸ்கிரீன்ல போடல, நீங்க உங்க பைபிள் ஓபன் பண்ணுங்க. ஓசியா புத்தகம் chapter 2 verse 15. book of Hosea after Daniel, after the book of Daniel. தானியேல் புத்தகத்திற்கு அடுத்த புத்தகம் ஓசியா chapter 2 verse 15. இந்த 15ஆம் வசனத்துல பாருங்க, நம்பிக்கையின் வாசல் அப்படின்னு படிக்கும். So Jesus is the door of hope for you and for me. அந்த நம்பிக்கையின் வாசலாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக நாம நுழைஞ்சிட்டோம். இன்னும் அநேகர் நுழைய வேண்டுமே. லண்டன்ல, இங்கிலாந்துல இருந்து அநேகர் நுழைய வேண்டுமே. வேல்ஸ் தேசத்துல இருந்து அநேகர் அந்த நம்பிக்கையின் வாசலை அடைய வேண்டுமே. தெரியுமானவர்களே, அந்த நம்பிக்கையின் வாசலை உயர்த்தி காட்ட வேண்டியது யார்? யார் அந்த நம்பிக்கையின் வாசலான இயேசுவை பாவிகளுக்கு உயர்த்தி காட்டணும்? நீங்களும் நானும் தான். மாணவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை உயர்த்தி காட்டுறோமா? Do we represent Jesus? Do we lift him up in our lives?
இன் ஆர் கேரக்டர், கிறிஸ்துவினுடைய குணத்தை நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தி காட்டுகிறோமா? யோசித்து பாருங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். Jesus is the way. Jesus is the only way. Jesus is the door. Jesus is the only door of hope for sinners. பாவிகளுக்கான ஒரே நம்பிக்கை வாசல் இயேசு மட்டுமே. அந்த இயேசுவானவரை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய குடும்பத்தின் வழியாக, நம்முடைய திருச்சபையின் வழியாக, நாம் வேலை செய்கிற இடங்கள்ல, நம்முடைய சமுதாயத்துல இயேசுவை உயர்த்தி காட்டுவோம். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்முடைய வார்த்தைகளின் மூலமாக இயேசுவை உயர்த்தி காட்டுவோம். அவரே பாவிகளுக்கான நம்பிக்கையின் வாசல் என்று உயர்த்தி காட்டுவோம். ஆவியானவர் நம்மை நிரப்பி அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.